வந்தார்கள். செய்தி கேட்டு துடித்து அனைவரையும் அழைத்து கொண்டு சித்திரகூடத்தை அடைந்தார்கள். ராமன் தகப்பனார் மரித்த செய்தி கேட்டான். மந்தாகினியில் ஜலதர்ப்பணம் அழுது கொண்டே செய்தான். பரதன் ராமனை திரும்ப நாட்டுக்கு வர கூப்பிட மறுத்த ராமன் தன் திருவடி நிலைகளை பாதுகைகளை கொடுத்தான். பரதன் தன் தலையால் ஏற்றுக்கொண்டு திரும்பினான் நாட்டுக்கு. ஓரொரு ரிஷியாக ராமன் கண்டான். அத்ரி, சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர் ஆகிய ரிஷிகளைக் கண்டு உபதேசங்களை பெற்றுக்கொண்டான். இறுதியாய் நாசிக் பஞ்சவட்டியிலே தங்கியிருந்த போது சூர்பனகை ராமன் பால் காதல் கொள்ள அதை மறுத்த ராமன் இலக்குவனை கொண்டு காது மூக்குகளை அறுத்தான். சூர்பனகை தன் அண்ணன்களிடத்திலே போய் சொல்ல 14,000 இராக்கதர்கள் ராமனிடத்தில் அடிபட்டார்கள். இறுதியாய் 10 தலை ராவணனிடத்தே போய் புகார் செய்தாள் சூர்பனகை. சீதையின் பேரழகை சூர்பனகை வர்ணிக்க அவள் பேல் மையல் கொண்ட ராவணன் மாரீச்சனை மாயமான் வடிவத்தில் அனுப்பினான். சீதை மாயமான் பொன்மான் வேணுமென்னு ஆசை கொண்டாள். மான் ராமனை வெகு தூரம் ஓட்டிச் சென்றது. ராமன் மானை அடித்தான். மான் இறக்கும் போது ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு சொல்லிக் கொண்டு இறக்க இது ராமன் குரலாய் இருக்கிறதே என்று சீதை வருத்தப்பட்டு இலக்குவனை கிளப்பி அனுப்பினாள். இலக்குவன் ராமனை தேடிச் சென்றான். அதே சமயத்தில் ராவணன் கபட சந்நியாசி வேஷத்தை போட்டுக்கொண்டு சீதை இருக்கும் இடத்தேற வந்தான். சீதையை ஏமாற்றினான். அவளை தன்னுடைய நீண்ட பெரிய புஷ்பக விமானத்தில் அமர்த்தி கொண்டு ஆகாயத்தில் பறந்தான். ஆனால் ஜடாயு என்னும் கழுகரசன் விடவில்லை. ராவணனோடே சண்டையிட்டார். ஆனால் வயதில் இளைய ராவணன் எங்கே, மூத்த கழுகரசர் எங்கே? மாண்டே போனார். ராவணன் சீதையை லங்கைக்கு எடுத்து போனான். திரும்ப வந்த வழியில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை காணோம் என்று தேடிக்கொண்டு வர அங்கே ஜட்டாயு பறவை அடிபட்டிருப்பதைக் கண்டு அவருக்கு ஈமச்சடங்குகளை முடித்தான் இராமன். அடுத்தாற்போலே சரபங்கர், சுதீக்ஷ்ணர் அனைவரிடத்திலும் முன்னே ரிஷிகளை எல்லாம் சந்தித்தான் ராமன். ஆனா இங்கோ விராதன், கபந்தன் இது போன்ற அரக்கர்கள் பெரும் கொடியவர்கள். அவர்களெல்லாம் ராமனை துன்புறுத்த அங்கேயும் அவர்களை போராடி ஜெயித்தான். இப்படி காட்டில் எங்கே சீதை என்று தேடிக்கொண்டு ஓரோரிடமாக போனார்கள். அப்போது சபரி என்னும் வேடுவச்சியின் ஆசிரமத்தை அடைந்தார்கள். அவள் பழம், காய், கனி இவற்றை கொடுத்தாள். ராமன் வாங்கி உண்டான். அங்கிருந்து புறப்பட்டவன் வழிகேட்டு கொண்டு சுக்ரீவன் இருந்த கிஷ்கிந்தையை வந்து அடைந்தான். ஹனுமானை சந்தித்தான். இனி ராம பக்த ஆஞ்சநேய சுவாமியோடே தோழமை கொண்டான். சுக்ரீவனோடும் தோழமை கொண்டான். சீதையினுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி ராவணனுடைய தேரில் போகும்போது கீழே போட்டிருந்தாள் சீதை. அதை அடையாளமாக சுக்ரீவன் காட்ட அடையாளம் கண்டுகொண்டு அழுதார்கள். அடுத்து சுக்ரீவனுடைய அண்ணன் வாலி, அவன் இவனை ஏமாற்றி அரசை பறித்தபடியால் அவனிடத்திலிருந்து மீட்டு கொடுக்க வேண்டும் என்று ராமன் வாலியை முடித்தான். வாலிக்கும் சுக்ரீவனுக்கு நடந்த சண்டையில் வாலி முடிய சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் ராமன். 4 மாசங்கள் ஓடின. மழைக்காலம் முடிந்தது. இனி சீதையை தேடி புறப்பட்டார்கள் குரங்கு வீரர்கள். அதிலே ஹனுமானுக்கு ராமனின் நாமம் பொதிக்கப்பட்ட மோதிரத்தை கொடுத்து நீர் போய் சீதையை கண்டுவா என்று ஏவினான் ராமன். 5 1 பெற்றான். 5 1 தாவினான் ஹனுமான். கடலை தன்னுடைய பலத்தாலே தாண்டி இலங்கையை அடைந்து அங்கே சீதை இருக்கும் அசோகவனத்தை கண்டார் ஆஞ்சநேயர். ராவணனாலே சீதை துன்புறுத்தப்படுவதை கண்டவர் துடித்தார். ஆனால் தான் தூதனாயித்தே சண்டை போடக்கூடாதென்னு ஆறியிருந்தார். ராவணன் விலகியவுடன் சீதையை வணங்கினார். ராமநாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தார். மோதிரத்தை பெற்ற சீதை ராமனையே அடைந்தா போலே சந்தோஷப்பட்டாள். இறுதியாய் ராவணனை சந்தித்த ஹனுமான் ராவணன் அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக வாலில் நெருப்பு வைத்தான். அந்த நெருப்பால் லங்கையே சுட்டு விட்டார் ஆஞ்சநேயர். இக்கரைக்கு வந்தார். ராமனிடத்தில் அனைத்து சரித்திரங்களையும் கூறினார். சுக்ரீவனையும் அனைவரையும் அழைத்து கொண்டு வானரப்படை வெகு வேகமாக தெற்கு சமுத்திரத்தை அடைந்தது. ராமேஸ்வரம் திருப்புல்லானியை அடைந்தது.
எப்படி தாண்டான்னு யோசித்திருந்த போது விபீஷணன் வந்தான். ராமனிடத்தில் சரணம் புகுந்தான். உடனே சமுத்திரராஜன் விட்ட வழியின்படி கடலுக்கு மேலே 5 நாட்களில் அணை கட்டினார்கள். இலங்கை அடைந்தார்கள். பெரும் போர் மூண்டது. இருபக்கத்திலும் பேரிழப்புகள். நடுவிலே ஒரு நாள் இந்திரஜித்து, ராவணன் ஆகியோருடைய பாசங்களை தாங்க மாட்டாமல் இலக்குவன் அடிபட்டு கீழே விழுந்தான். இலக்குவனுக்கு என்னாயிற்றோ என்று ராமன் ஏங்கி தவித்தான். இலக்குவனை காப்பாற்றுவதற்காக ஹனுமான் வடக்கே ஓடினார். சஞ்சீவி பர்வதத்தில் இருந்த மூலிகைகளை தேடினார். அது கிடைக்காமல் மலையையே பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து இலக்குவனை காப்பாற்றினார். ராவணனிடத்தில் பேரிழப்பு. இனி தூங்கி இருக்கும் கும்பகர்ணன் ராவணனின் தம்பியை எழுப்பித்தான் சண்டை வேண்டும் என்கிற நிலை. கும்பகர்ணன் எழுந்து வந்தான். அவன் பெருத்தோன். ஆனாலும் ராமனின் ஊர் பாணத்துக்கு அடிபட்டு கீழே விழுந்தான். மேலும் சண்டை தொடர்ந்தது. இலக்குவனோ ராமனோ கீழே நின்று போர் புரிகிறார்கள். ஆனால் இந்திரஜித்தோ மாயப்போர் புரிந்தான். ஆனால் ஆதிசேஷ அவதாரமான லக்ஷ்மணன் கையாலே அடிபட்டு விழுந்தான். இறுதியில் ராமன் கையால் ராவணன் மாண்டு வீழ சீதையை ராமன் மீட்டெடுத்து கொண்டான். அவள் அக்னி பரீட்சை செய்து கொடுத்து பின்னே புஷ்ப விமானத்தில் ஏறிக்கொண்டு ஆகாய மார்க்கத்திலே நந்தி கிராமத்தை வந்து அடைந்தார்கள். அண்ணல் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று ஹனுமான் கூப நந்தி கிராமத்தில் இறங்கி பரதனை ஏற்றுக்கொண்டு புஷ்ப விமானத்திலிருந்து இறங்கி வந்து சடைமுடி களைந்து அழகான ஆபரணங்களை பூட்டி கொண்டு அயோத்தியை அடைந்து வசிஷ்டாச்சாரியர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க ராமம் ரத்தனமயே பீட்டே சகசீதம் நிவேசது என்று ராமனும் சீதையுமாய் பிற்பாடு இன்று வரை அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது ஸ்ரீ ராமாயண சரித்திரம். அந்த சரித்திரத்தை சித்திர ரூபத்தில் இன்று நாம் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். மேலே பாலகாண்ட சர்க்கத்துக்கு செல்வோம். சித்திர ராமாயணத்தை கண்டோம். இனி ராமாயணத்தின் சாரமான சீதா கல்யாணத்தை கேட்கப் போகிறோம். ஜனகனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் தசரதனை அடைந்தார்கள். ஜனகனுடைய பிரதிஜையை நிறைவேற்றி கொடுக்க நீர் உதவி புரிய வேண்டும். தசரதனுக்கு ஆவல். அவர் பிரதிஜையை நான் எப்படி நிறைவேற்றி கொடுக்க? தூதர்கள் கூறுகிறார்கள். 68வது சர்க்கம். அஸ்மை தேயா மயா சீதா வீர்ய சுல்கா மகாத்மனே பிரதிஜாம் தர்த்துமிச்சாமி தத் அனுஜ்ஞாது மருகசி. ராமன் வில்லை முறித்தான். வில்லை முறிப்பவனுக்கு என் பெண்ணை கொடுக்கிறேன் என்று பிரதிஜை பண்ணி வைத்திருக்கிறேன். நீர்தான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். தசரதன் செய்தி கேட்டு பெருத்த ஆனந்தத்தை அடைந்தான். நம்மி ராமனா வில்லை முறித்தான்? உலகம் அவனுடைய வீரம் என்னான்னு தெரிந்து கொண்டதா? ஜனக குலத்து பெண்ணா நமக்கு மருமகளாக வரப்போகிறாள். தசரதன் ஆனந்தப்பட்டான். ஆனால் உடனடியாக ஒத்துக்கொள்ளவில்லை. அங்கு கூடியிருந்த மற்ற மன்னர்கள், மக்கள், ரிஷிகள், குலகுருக்கள் அனைவரையும் வேண்டுகிறான். குப்தஹா குஷிகபுத்திரேன கௌசல்யா நந்தவர்தனஹ லக்ஷ்மணேன சஹபிராத்ரா விதேகேஷு வசத்யசௌ யதிவோ ரோச்சதே விருத்தம் ஜனகஸ்ய மகாத்மனஹ புரீம் கச்சாமகே சீக்கிரம் மாபூத் காலஸ்ய பர்யயஹ. உங்கள் அனைவருக்கும் ஏற்புடையதாக இருந்தால் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாம் அனைவரும் இப்போதே புறப்படுவோம். சதுரங்க சைன்யத்தோடே, சம்பிரமத்தோடே, கோலாகலத்தோடே நம் அனைவருடைய ஊர்வலம் புறப்படட்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மக்கள் அவனை விட ஆவலோடு காத்திருந்தார்கள். வசிஷ்டரோ ஒத்துக்கொண்டார். அனைவரும் ஏற்ற விற்பாடு ஏன் காலதாமதம்? அதி வேகமாக பெரும் சேனை புறப்பட்டது. புறப்படுபவர்களோடே நாமும் சேர்ந்து ஜனகபுரியை நோக்கி கிளம்புவோம்.